பலாப்பிஞ்சி 65. அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் 65 மிஞ்சும் ஒரு பலாப்பிஞ்சில் ஒரு அருமையான ஒரு 65 பார்க்கலாம். என்னடி சொல்ற? பலாப்பிஞ்சி 65? என்னடி சொல்ற? ஆனா உண்மையாவே சொல்றேன்டி, அதுல வந்து எலும்பு மட்டும் தாண்டி இல்ல, ஆனா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையா டேஸ்டா மட்டன் சுவையில இருக்குடி. எப்படி செய்ய போற? இப்போ எப்படி சொல்ல போற? செய்ய போற சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பலாப்பிஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க, துண்டு துண்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. விசில் விட்டு எடுத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபேன் காத்தில் ஆற விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிடுங்க. லைட்டாக தண்ணி விடுங்க. தண்ணியை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு வந்து கொஞ்சம் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா செட் ஆகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ½ hour அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு. வானலில் எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெயை வந்து காஞ்சிருந்தோம் என்ன பண்ணுறீங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக பொரிச்சு எடுங்க. முன்னும் பின்னமாக நல்லா ஃப்ரை ஆகிடணும். அடிப்பிடிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான கறி லீவ்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செம்ம சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கறி மிஞ்சுற அளவு 65 ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.